ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேக்கர். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கார்டனில் வந்த புது வரவுகள், அதாவது ரீசெண்ட் டேஸில் நர்சரியில் வாங்கின செடிகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இருக்கிற செடிகளே போதும் தான் எப்போவுமே நினைப்பேன். ஆனாலும் தவிர்க்க முடியாமல் சில செடிகள் வந்து வாங்கிடுவேன். அப்படி ரீசெண்டாக நான் என்ன செடி வாங்கினேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். கூடவே வந்து இந்த வீக்கில் நடந்த அப்டேட்ஸுமே நான் காட்டுறேன். கார்டனில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கின செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றின அப்டேட்ஸுமே நான் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதா இருக்கேன். நாம் டெரஸ் கார்டன் வச்சுட்டாலே வந்து நமக்கு அதில் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம வாங்கின செடிகளை பராமரிக்கிறது, இல்லைன்னா இருக்கிற பழைய செடிகளை பராமரிக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். நாம் எவ்வளோ தான் கவனமாக பார்த்தாலும் கூட 1-2 செடிகள் நம்ம கவனத்திலேருந்து மிஸ் ஆகிறது உண்டு. அதில் ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வந்து நான் என்னோடய மல்லிகைப்பூ செடி காட்டுறேன். நான் வந்து 3 தொட்டியில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். அதில் 2 வந்து இருவாச்சி மல்லி, 1 வந்து குண்டு மல்லி. இருவாச்சி மல்லி இப்போது ரீசெண்ட் டேஸில் நிறைய பூக்குது. ஏன்னா நிறைய கிளைகள் கட் பண்ணி விட்டதுனால நிறைய கிளைகள் வந்து அதில் மொட்டுக்களும் பூக்களும் நிறையவே இருக்குது. இப்போல்லாம் வந்து எனக்கு இந்த ஒரு தொட்டிலிருந்தே ஒரு முழம் பூ கிடைக்கிது. அந்தளவுக்கு இதில் பூக்கள் பூக்குது. இந்த பூவை பற்றி சொல்லணுன்னா, நல்ல காம்புகள் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ மாலை கட்டுறதுக்கோ பூ கட்டுறதுக்கோ நல்ல சூட் ஆகும். வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சீக்கிரத்தில் வாடுறதில்ல. இந்த பூ வந்து மறுநாள் கூட நல்லா வாடாமலே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே மற்ற மல்லியெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நமக்கு சீக்கிரமாக வாடிடும். இந்த மல்லி வெரைட்டி வந்து ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் வரைக்குமே வாடாமல் இருக்குது. அப்புறம் இது வந்து என்னோடய குண்டு மல்லி. இது இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு தடவை பூத்து முடிச்சிருச்சு. இப்போ தான் வந்து செகண்ட் டைம் பூக்க ஆரம்பிக்குது. இது வந்து என்னோடய ட்ராகன் ஃப்ரூட்டு, ரெட் கலர் வெரைட்டி. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த மேலே இருந்த கிளையில் தான் வந்து பழம் இருந்தது. அதை நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளையில் வந்து 2வது காயாக வந்து இருந்துச்சு. பட் அது வளரலை, அது பூவே பூக்கலை, காஞ்சிடுச்சு. இப்போ அதே கிளையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பூ வந்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த தடவை தான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரே சீசனில் 2வது பழம் கிடைக்கிது. அடுத்த அப்டேட் என்னென்னா, இது வந்து மைசூர் மல்லி. இது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஆன்லைனில் வாங்கின செடி. நான் இதை வந்து பிளான் பண்ண எல்லாமே காமிச்சிருந்தேன். அதோட அப்டேட் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வளர்ந்துருக்கு. 2 செடி வாங்கினதில் ஒரு செடி வளரலை, இன்னொரு செடி வந்து இப்போ நல்லா துளுத்து வருது. அந்த இன்னொரு செடியில் வந்து காம்பு அழுகிடுச்சு. இல்லைன்னா அதுவுமே நல்லா தான் துளுத்துருக்கும். வைக்கும் போதே எனக்கு அது டவுட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் காட்டுறது எல்லாமே இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வாங்கின செடிகள் தான். இது வந்து கொடி சம்பங்கி, ரொம்பவே அருமையான செடி. ஆனால் நான் என் லிஸ்ட்டில் வைக்காத ஒரு செடி. ஏன்னா இதோட பூக்கள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதிலெல்லாம் டவுட்டே இல்லை. இதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா இந்த பூவில் அவ்வளோ எறும்புகள் வரும், நிறைய எறும்புகள் வரும். அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்காகவே நான் அதை வாங்காமலே ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னமோ தெரியல, இதை பார்த்ததும் வாங்கிட்டேன். மற்றபடி இதோட பூக்கள் வந்து ரொம்ப நிறைய கொத்து கொத்தாக பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் கோவில்லையே இதை விற்கிறாங்க. கோவில்களுக்கு முன்னாடி இருக்க கடைகள்லேயே இதை கோர்த்து விற்கிறாங்க. இந்த பூக்களை வந்து கட்ட முடியாது, ஊசி நூல் வச்சு கோர்க்க தான் முடியும். ஏன்னா அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல வாசனை தர பூ. அடுத்ததாக நான் வாங்கின செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோரா. இது வந்து ஆரஞ்சு கலரு. நான் வாங்கும் போது பூவோடு தான் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்தது. இந்த கலர் பார்த்ததும் வாங்கணும்னு தோணிடுச்சு. அதனால் வாங்கிட்டேன். நான் வாங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லாவே துளுத்து வந்திருக்கு. இந்த புதிய துளிர்கள்லாம் வந்து நான் வாங்கும் போது இல்லை, வாங்கும் போது பூ இருந்துச்சு. நல்லா கொத்தாக பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய துளிர்கள் வந்து வளர்ந்துருக்கு. இதுவும் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின செடி தான். இது வந்து ஒயிட் கலர் எக்ஸோரா, வெள்ளை கலரில் கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி. சூப்பராக இருந்தது இந்த பூ. ஏன்னா நான் வெள்ளை கலர் ரீசெண்ட் டேஸில் எங்கேயும் பார்த்ததில்லை. அதனால் இதை பார்த்ததும் வாங்கணும்னு தோணிடுச்சு. அதனால் வாங்கிட்டேன். அடுத்ததாக நான் வாங்கின செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடி. இதை நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். இது என்ன வெரைட்டின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பூக்குது, டபுள் கலரில் இருந்துச்சு.
அதனால் என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்கவே முடியல. நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு பேர் இருக்குது. சரி, இது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பூக்கட்டும், அப்போ நம்ம இது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிச்சிக்கலான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து நான் நடவு செய்யும் போதே என்ன பண்ணிட்டேன்னா, இருந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். நான் வாங்கிட்டு வரும்போது நிறையவே பூ இருந்துச்சு. அவ்வளோ பூவோடு நான் இந்த தொட்டியில் வச்சேன் அப்படின்னா அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் இருந்த எல்லா பூக்களும் ப்ளஸ் மொட்டுக்களையுமே கட் பண்ணிவிட்டு அப்போ தான் வச்சா சீக்கிரமாக துளிர்க்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நல்லா துளுத்து இருக்குது. எல்லா கிளைகள்லையுமே புதுசாக துளிர் வந்திருக்கு. மொட்டுக்களுமே வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் இது வந்து என்ன கலரில் பூக்குதுன்னு பார்க்கணும். ஒயிட் கலரில் வருதா இல்லைனா பிங்க் கலரில் வருதான்னு பார்க்கணும். இதோட மொட்டுக்கள் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ 2 கலர்லேயுமே மொட்டு இருந்துச்சு. மொட்டே ஒயிட் கலர்லேயும் இருந்தது, பிங்க் கலர்லேயும் இருந்தது. அதனால தான் இது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, பூக்கட்டும், பூத்ததுக்கப்புறமா பார்ப்போம். இந்த வெரைட்டி வந்து ஒட்டு செடி தான். அதனால் இதை வளர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது நல்லா தான் வளருது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து இதில் கொஞ்சம் மெனக்கெடணும். இதே மதர் பிளான்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பயப்படாமலே இருக்கலாம். ஆனால் இது ஒட்டு செடின்றனால இதை வந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குதான். ஏன்னா சிம்டம்ஸ் லேசாக மாறும் போதே நம்ம இதை கவனித்தா தான் இந்த செடியை வந்து காப்பாற்ற முடியும். இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு வருது. பார்ப்போம். இது வந்து நான் அதுக்காகவே வந்து இந்த தொட்டியை மாற்றும் போதே பெரிய தொட்டியில் மாற்றிட்டேன். ஏன்னா திருப்பி இதை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுட்டேன். என்னோடய எல்லா ரோஜா செடியுமே நான் இந்த மாதிரி பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதோட அப்டேட்ஸும் நம்ம ரெகுலராக வர வீடியோக்களில் பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக நேயர்கள் விருப்பத்துக்காக நான் வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் சில கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நேற்றே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அதை தொட்டியில் பதியம் போட போகிறேன். எதுக்காக இதை இப்படி வச்சுருக்கேன், இது என்ன செடின்றதை எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டாக போடுற லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம விஆர் கிரீன்ஸோட ப்ராடக்ட்டை இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட தேவைகள் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி இருக்குது, ப்ளஸ் ஹெர்பல் டீயும் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆவாரம் பொட்டி, ரோஸ்மெரி டீ, ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது. அப்புறம் நேச்சுரல் ஹனியும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.